எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் ரேண்டமாக லெட்டர்ஸ் கொடுக்குறதில்ல. ஒவ்வொரு லெட்டருமே ஒரு மேத்தமெட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஆல்ஃபபெட் சீரீஸில். உங்களுக்கு இந்த ட்ரிக் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு சில வினாடிகளில் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த ட்ரிக் தெரில அப்படின்னா நீங்கள் பல நிமிஷத்துக்கு இந்த கொஸ்டின் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். ஓகே, இப்போ அதில் என்ன ட்ரிக் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த லெட்டர்ஸ் கொடுத்துருக்கிறதுல உங்களுக்கு A2Z, A0 1, B0 2, C0 3 அப்படின்னு Z0 26 என்ன பண்ணணும், பார்த்த உடனே எழுத தெரியணும். அப்போ தான் இந்த கொஸ்டின் நீங்கள் ஸ்பீடாக சால்வ் பண்ண முடியும். P16, Rக்கு 18, Sக்கு 19, Uக்கு 21. இதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் எழுதுங்க. Sக்கு 19, Uக்கு 21, Wக்கு 23, Yக்கு 25. தேர்ட் ஆப்ஷன் எழுதுங்க. Hக்கு 8, Jக்கு 10, Lக்கு 12, Nக்கு 14. இதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன் எழுதுங்க. Cக்கு 3, Eக்கு 5, Gக்கு 7, Iக்கு 9. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நம்பருக்கும் உள்ள சேஞ்சஸ் பாருங்கள். 16 + 2 18, 18 + 1 19, 19 + 2 21. இப்போது செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். 9 + 2 21, 21 + 2 23, 23 + 2 25. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். 8 + 2 10, + 2 12, + 2 14. அப்போது இதுவும் சேம் லாஜிக். இப்போ செகண்டும் தேர்டும் சேம் லாஜிக் ஃபாலோ பண்ணுது. ஒன்று மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்போ உங்களோட ஆன்சர் என்ன இருக்கும்? ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷனை செக் பண்ண தேவையில்லை. நீங்கள் செக் பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். 3 + 2 5, 5 + 2 7, 7 + 2 9. நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் எழுதுங்க. ஃபஸ்ட்டு Aக்கு 1, Bக்கு 4, Gக்கு 7, Jக்கு 10. செகண்ட் ஆப்ஷன் எழுதுங்க. Eக்கு 5, Hக்கு 8, Jக்கு 10, Nக்கு 14. தேர்ட் ஆப்ஷன் எழுதுங்க. தேர்ட் ஆப்ஷன் மேலே எழுதிட்டோம். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் எழுது. Mக்கு 13, Pக்கு 16, Sக்கு 19, Vக்கு 22. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் பேலன்ஸ். ஃபோர்த் ஆப்ஷன் எழுதுவோம். Lக்கு 12, Oக்கு 15, Rக்கு 18, Uக்கு 21. ஸோ நீங்கள் என்ன பண்ண திரும்ப அதே மாதிரி பார்க்கணும். 1 + 3 4, 4 + 3 7, 7 + 3 10, 5 + 3 8, 8 + 2 10, 10 + 4 14, 13 + 3 16, 16 + 3 19, 19 + 3 22. அப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனு செகண்ட் ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் சேஞ்ச் ஆகுது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணிங்கனாலும் கரெக்டாக அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். 12 + 3 15, 15 + 3 18, 18 + 3 20. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் எழுதுங்க. Aக்கு 1, Kக்கு 11, Wக்கு 23, Eக்கு 5. செகண்ட் ஆப்ஷன் Pக்கு 16, Nக்கு 14, Tக்கு 20, Oக்கு 15. தேர்ட் ஆப்ஷன் Lக்கு 12, Cக்கு 3, Uக்கு 21, Fக்கு 6. ஃபோர்த் ஆப்ஷன் Jக்கு 10, Hக்கு 8, Mக்கு 13, Xக்கு 20. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சேம் திரும்ப பார்க்கணும். +10 ஆயிருக்கு. இங்கே 11 21 22 20, 12 போட்டால் 23 வந்துடும். 23 ப்ளஸ் இங்கே என்ன வரும்? +3 போட்டோன்னா 26 ஆகிடும். Z வந்துடும். இப்போ திரும்ப Aக்கு 8 வரும். செகண்ட் ஆப்ஷன் அதே மாதிரி பாருங்கள். -2 ஆயிருக்கு. 14 இங்கே 20, அப்போது +6 ஆயிருக்கு. 20 இங்கே 15, 5 ஆயிருக்கு. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். இப்போ நான் பார்க்குறேன். மைனஸ் பண்ணால் தான் சீக்கிரம் 9 போட்டோன்னா எனக்கு 3 வந்துடுமா? 3 + 18 திரும்ப 6 வரணும்னா +5 போட்டால் 26 ஆயிரும். திரும்ப ஒரு 6. இப்போ நான் பார்க்கும்போது இங்கே ஒரு லாஜிக்கு, இங்கே ஒரு லாஜிக், இங்கே ஒரு லாஜிக், இந்த மாதிரி என்ன ஆகாது, வராது. இப்படி வந்ததுன்னா உங்களுக்கு எந்த லாஜிக்குமே இதில் செட் ஆகலை. அப்படின்னும் போது மட்டும் இந்த மாதிரி லாஜிக். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏகே. இதில் என்ன இருக்குது? ஏஇ வொவல் வந்திருக்கு. செகண்ட் ஆப்ஷன் ஓன்ற வொவல் வந்திருக்கு. தேர்ட் ஆப்ஷன் யூன்ற வொவல் வந்திருக்கு. ஃபோர்த் ஆப்ஷன் AEIOU அப்படின்ற எந்த வொவல் லெட்டர்ஸும் வரல. அதனால் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எந்த லாஜிக்கும் செட் ஆகலைன்ற பட்சத்தில் நீங்கள் இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். Sக்கு 19, Wக்கு 23, செகண்ட் ஆப்ஷன். Kக்கு 11, Fக்கு 6, Eக்கு 4, +4 போட்டால் 23 வருமா? +4 போட்டால் 11 வரும். +4 + 4 8 வரணும். 7 வந்துருக்கு. அதனால் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி எழுதுங்க. ஃபஸ்ட்டுக்கு Mக்கு 13, Sக்கு 19, Yக்கு 25, செகண்ட் ஆப்ஷன். Qக்கு 17, W 3, தேர்ட் ஆப்ஷன் எழுதுங்க. Rக்கு 18, Xக்கு 24, Cக்கு 3, ஃபோர்த் ஆப்ஷன் 4, Jக்கு 10, Pக்கு 16. +6 13 + 6 போட்டால் 19 வந்துடும். 19 + 6 போட்டால் 17 வந்துடும். 6 போட்டோம்னா 23 வந்துடும். 6 போட்டால் 24, 24 25 26 1 2 3 அப்படிங்க +2. அப்போ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷனே இருக்கும். செக் பண்ணிங்கன்னா 4 + 6 10, 10 + 6 16. ஓகே, லாஜிக் ஃபாலோ பண்ணுது. தேர்ட் ஆப்ஷன் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதனால் தேர்ட் ஆப்ஷன். இப்போ இதே மாதிரி எழுதுங்க. ஃபஸ்ட்டு Hக்கு 8, Fக்கு 6, செகண்ட் ஆப்ஷன். Sக்கு 19, Qக்கு 17,
தேர்ட் ஆப்ஷன் ஜெட்க்கு 26, எக்ஸுக்கு 24. ஃபோர்த் ஆப்ஷன் பிக்கு 2, ஜெட்டுக்கு 26, 8 minus 2 6, 6 minus 19 minus 2 17, 17 minus 2 15, 26 minus 2 24 வந்துடும். 24 minus 2 போட்டால் minus 2 போட்டோன்னா என்ன ஆகிடும் 0. இப்போ 0 அப்படின்னா உங்களுக்கு என்ன இங்கே பார்த்தீங்கன்னா 2 போட்டிங்கன்னா என்ன வரணும் 24x வரணும். ஆனால் என்ன இருக்குது u வந்துருக்கு 21. அதனால ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கு லாஜிக் ஃபாலோ ஆகலை. செவன்த் கொஸ்டின் ஃபஸ்ட் எழுதுங்க. பிக்கு 2, ஈக்கு 5, எஸ்ஸுக்கு 19, யூக்கு 21. தேர்ட் ஆப்ஷன் ஏக்கு 1, பிக்கு 4, ஓக்கு 15, ஆருக்கு 18. 2 + 3 5, 19 + 3 21, 1 + 3 4. சாரி இங்கே பார்த்தீங்கன்னா 21க்கு +2 தான் வரும். ஸோ இப்போ அதே மாதிரி எயித் ஆப்ஷன் எழுதுங்க. சிக்கு 3, டிக்கு 4, எஃப்க்கு 6, ஐக்கு 9. செகண்ட் ஆப்ஷன் எழுதுங்க. ஆருக்கு 18, எஸ்ஸுக்கு 19, யூக்கு 21, எக்ஸ் 4. தேர்ட் ஆப்ஷன் ஜேக்கு 10, கேக்கு 11, எம்முக்கு 13, எஃப்க்கு 6, ஜி 7, ஜே 10. +1 போட்டால் 3 + 1 4 ஆகிடும். 4 + 2 போட்டால் 6 வந்துடும். 6 + 3 9 வந்துடும். 18 + 1 9, 19 வந்துடும். 19 + 2 21 வந்துடும். 21 போட்டால் 24 வந்துடும். சேம் லாஜிக் ரெண்டும் ஃபாலோ பண்ணுது. 19 10 + 11 + 2 13, 13 + 3 16, 6 + 1 7, 7 + 3 போட்டால் தான் 10 வரும். இப்போ இந்த இடத்துல லாஜிக் 2 வருது, இங்கே 3 வருது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷனாக லாஜிக் மாறுது. அதனால ஃபோர்த் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிக்கு 16, செகண்ட் ஆப்ஷன் எழுதுங்க. ஏக்கு 1, கியூ ஜி 7, ஓ 15, டபிள்யூ டிக்கு 4, எல்லுக்கு 12, டிக்கு 20. 8 + 8 16, இங்கே 4 அங்கே 5 + 9 போட்டால் 1 + 8 9 வந்துடும். 8 வந்துடும். இப்போ இங்கேயும் லாஜிக் மாறுது. அப்போ எது காமன் லாஜிக்ன்றது இன்னொரு ஆப்ஷனை பார்த்தா தான் தெரியும். 7 + 8 15 வந்துடும். 15 + இங்கிட்டு ஒரு 5 அங்கிட்டு ஒரு 3 8. அப்போது 8 லாஜிக் தான் ஃபாலோ ஆகுது. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு லாஜிக் மாறுது. அதனால் ஃபஸ்ட் இப்போ 10 1, ஜேக்கு 10, எம்முக்கு 13, பிக்கு 16. ஃபஸ்ட் ஆப்ஷன் முடிச்சாச்சு. செகண்ட் ஆப்ஷன் எழுதுங்க. ஹச்சுக்கு 8, கேக்கு 11, ஆருக்கு 18, பிக்கு 16, விக்கு 22, ஒய்க்கு. ஃபோர்த் ஆப்ஷன் எழுதுங்க. எண்ணுக்கு 14, கியூக்கு 17, 20. 7 + 3 10 வந்துடும். 10 + 3 13 வந்துடும். 13 + 3 16 வந்துடும். 3 11, 11 + 3 14, 14 + 4 18. இந்த ரெண்டுத்துலேயும் லாஜிக் மாறிடுச்சு. அப்போது தேர்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தா எனக்கு என்ன ஆயிரும், என்ன ஆன்சர் அப்படின்றது தெரிஞ்சிடும். 16 + 3 19, 19 + 3 22 + 3 25. ஸோ 3ன்ற லாஜிக் 3 லாஜிக் தான் ஃபாலோ ஆகுது. செகண்ட் ஆப்ஷனில் 3 3 4 லாஜிக் ஃபாலோ ஆகுது. அதனால செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு எழுதுங்க. டிக்கு 4, கேக்கு 11, ஜேக்கு 10, கியூக்கு 17, எக்ஸுக்கு 24, ஐக்கு 9, பிக்கு 16, பிக்கு 20. இப்போ வந்து நமக்கு லாஜிக் ஃபாலோ ஆகுது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இல்லை கண்டுபிடிச்சலாம். அதனால் ஃபோர்த் ஆப்ஷன் நம்ம இப்போ எழுதலை. உங்களுக்கு 11 + 7 18 வந்துடும். 10 + 7 17, 7 போட்டோன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் 24 வந்துடும். 7 16 வந்துடும். 4 உங்களுக்கு என்ன ஆகிடுது 20 வந்துட்டு. அப்போது 7 7 லாஜிக் ஃபாலோ ஆகுது. இங்கே மட்டும் 7 4 லாஜிக் ஃபாலோ ஆகுது. அதனால் நான் தேர்ட் ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சில நேரம் உங்களுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் நீங்கள் எழுதுனா தான் கண்டுபிடிக்கும். இப்போ 12th கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் எழுதுங்க. டிக்கு 20, ஓக்கு 15, ஜேக்கு 10, ஈக்கு 5. செகண்ட் ஆப்ஷன் வி 22, கியூ 17, எல்லுக்கு 12, எக்ஸுக்கு 24, எஸ்ஸுக்கு 19, எண்ணுக்கு 49. ஃபோர்த் ஆப்ஷன் பிக்கு 16, கேக்கு 11, எஃப்க்கு. இங்கே 20 - 5 போட்டோன்னா 15 வந்துடும். 15 - 5 போட்டோன்னா 10 வந்துடும். 10 - 5 போட்டோன்னா 5 வந்துடும். 22 - 5 போட்டோன்னா எனக்கு என்ன வரும் 17 வந்துடும். 17 - 5 போட்டோன்னா 12 வந்துடும். 12 - 5 போட்டோன்னா 7 வந்துடும். 5 போட்டோன்னா 19, 19 - 5 போட்டோன்னா 14, 14 - 9. எனக்கு மூணுமே வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகுது அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் என்னோட ஆன்சர் நான் டக்குன்னு போட்டு போயிடலாம். ஆனால் இங்கே நான் என்ன பண்ணுறேன், ப்ராக்டிஸ்க்காக உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இதையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 16 - 5 11, 11 - 5 6, 6 - 5 போட்டிங்கன்னா 1 வரும். எனக்கு என்ன இருக்குது 2 ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இவ்வளோத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்துருக்கணும். எல்லா ஆப்ஷனும் மைனஸ் பண்ணி லாஸ்ட்டாக இங்கே எடுத்து வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் இந்த லாஜிக் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் போட்ட உடனே நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லுக்கு 12, எஃப்க்கு 6 6, பிக்கு 16, ஜேக்கு 10, சிக்கு 3. தேர்ட் ஆப்ஷன் எஸ்ஸுக்கு 19, எம்முக்கு 13, ஜிக்கு 7. ஃபோர்த் ஆப்ஷன் எக்ஸுக்கு 24, ஆருக்கு 18, எல்லுக்கு 12. இங்கே 12 - 6 போட்டால் எனக்கு நேரம் 6 ஆயிரும். திரும்ப 6 - 6 போட்டால் எனக்கு நேரம் 0 0ன்ற இடத்துல 26 வந்துடும். இசட் திரும்ப வந்துடும். ரிவர்சல் ஆர்டரில் அப்படியே திரும்ப என்ன பண்ணிடணும், ஏன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸில் A to Z
1 to 26. அப்போ இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப பின்னாடி போகணும். 26 அப்புறம் 25, 24 அப்படின்ற மாதிரி. அப்போ இங்கே செகண்ட் ஆப்ஷன் போகும். 16 - 6 10 7 போட்டால் தான் உங்களுக்கு என்ன வரும், 3 வரும். அப்போது தேர்ட் ஆப்ஷன் போகும். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், 19 - 13 வந்துடும். 13 - 6 போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், 7 வந்துடுமா. அப்போது எனக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஏன்னா இங்கே 6 தான் இருக்குது, இங்கே 6 தான் மைனஸ் ஆகுது. அதனால் இப்போ 14 கொஸ்டின் பாருங்கள். எஸ்க்கு 19, ஏக்கு 16, செகண்ட் ஆப்ஷன் எழுதுங்க. எக்ஸுக்கு 24, யூக்கு 21, ஆர்க்கு 18, ஓக்கு 15. தேர்ட் ஆப்ஷன் எழுதுங்க. எண்ணுக்கு 14, கேக்கு 11, ஹச்சுக்கு 8, ஈக்கு 5. ஃபோர்த் ஆப்ஷன் எழுதுங்க. செட்க்கு 26, டபிள்யூக்கு 23, பி. இப்போ என்ன பண்ணுங்கள், திரும்ப என்ன பண்ணுங்கள், டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 16 வந்துடும். 16 - 3 13 வந்துடும். 13 - 3 10 வந்துடும். 24 - 3 21 வந்துடும். 20 - 3 18 வந்துடும். 18 - 3 15 வந்துடும். 14 - 3 11, 11 - 3 8, 8 ஓகேங்களா. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள். 26 - 3 23. 3 போட்டால் இங்கே 20 வரணும். ஆனால் என்ன இருக்குது, 19 தான் வந்திருக்கு. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் லாஜிக் ஃபாலோ பண்ணலை. அதனால் ஃபோர்த் ஆப்ஷன் 15th கொஸ்டின் 2, ஜிக்கு 7, எல்லுக்கு 18, செகண்ட் ஆப்ஷன். டிக்கு 4, ஐக்கு 9, எண்ணுக்கு 14, எஸ்ஸுக்கு 19, ஹச்சுக்கு 8, எம்முக்கு 13, ஆர்க்கு 18, டபிள்யூக்கு 23. ஃபோர்த் ஆப்ஷன். கேக்கு 11, பிக்கு 16, யூக்கு 21, 2 + 5 7, 7 + 5 உங்களுக்கு 18 வந்துடும். 4 + 5 9, 9 + 5 14 + 5 19 வந்துடும். தேர்டு ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். 8 + 5 13, 13 + 5 18 + 5 23 கிடச்சிடும். அப்போ நமக்கு என்ன, ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் லாஜிக் மாறுது. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் இதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 11 + 5 16, 16 + 5 21 + 5 26. எல்லாமே 5 லாஜிக் ஃபாலோ ஆகுது. ஆனால் இங்கே மட்டும் 5 5 6 லாஜிக் ஃபாலோ ஆகுது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பேரண்ட்ஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி